அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். பிறரை மகிழ்வித்து மகிழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இது இன்றைய கலெக்ஷன். அன்றன்றைய கலெக்ஷன்னா உங்களுக்கு அன்றன்றைக்கு அப்லோடு பண்ணிவிட்டு என்னுடைய செல்ஃப் சேஃப்டியில் வச்சுருவேன். வேணும் என்பவர்களுக்கு கொடுப்பேன். புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுனா அப்பப்போ நான் வேறு ஒரு பதிவாக போடுவேன். அது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறது. இது அன்றாடம் உள்ள கலெக்ஷன். என்ன இது வந்து ஐஜி படையில் ரேர் கவர்னர் அண்ட் ரேர் நோட்டு. கண்டிஷன் வந்து யூஎன்சி கண்டிஷன். ஆனால் யூஎன்சி கிடையாது. பின்னுக்குன்னு எதுவும் குத்தி இருக்காது, கிழிஞ்சிருக்காது. இந்த இடத்துல லேஸ் ஒரு சின்ன கரை பட்டுருக்கு. நம்பர் 737765 765. இதிலே 786 வரும், நமக்கு வரல. சைன் வந்து ஐஜே படல். இன்செட் வந்து பிளேன் இன்செட். ப்ரீஃபிக்ஸ் வந்து 3EF. எஃபெக்ட் ஃபுட் EF. இந்த பக்கம் வித்தவுட் ஃப்ளாக், வித்தவுட் ஃப்ளாக். கொடி இருக்காது. கண்டிஷனு சூப்பர் கண்டிஷன் கரன்சி. கலர்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது கரன்சி ஐஜே படேல் பிளேன் இன்செட் 5EQ 988477. இதுவும் ஃபுல் கண்டிஷன் நோட்டு, வித்தவுட் ஃப்ளாக். மூணாவதாக ஒரு நோட்டு ஐஜே படேல் 4DG 488723. 488723 பிளேன் இன்செட். கரன்சி ஃபுல் கண்டிஷனு. பின்னாடி வித்தவுட் ஃப்ளாக். இங்கே இயர்லாம் போட்டிருக்காது. ரூபா பக்கத்தில் ஆறுங்கிற சிம்பிள்லாம் இருக்காது. இது ஒரு வித்தவுட் ஃப்ளாக். ஏன் வித்தவுட் ஃப்ளாக்? இப்படி ஒரு கரன்சி ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கரன்சியில் பிரிண்ட் போடுறதுக்காக வேண்டி ஃபோட்டோகிராஃபர். அவர் இந்த புகைப்படம் எடுக்கையில் காலையில் 6 மணிக்கு முன்பே எடுத்துட்டார், அல்லது மாலை 6 மணிக்கு பின்பு எடுத்திருக்காரு. அப்போ வந்து பார்லிமெண்ட்டில் கொடி ஏற்றப்பட்டு இருக்காது, இறக்கப்பட்டு இருக்காது. 6 மணிக்கு கொடி ஏற்றப்படும், மாலை 6 மணிக்கு கொடி இறக்கப்படும். மற்ற நேரங்களில் உள்ளே ஜனாதிபதி அவர்கள் இல்லை என்றால் கொடி இருக்காது. கொடி இல்லை என்றாலும் ஜனாதிபதி பிரசன்னில் இல்லை அப்படின்னும் நீங்கள் வச்சுக்கலாம். ஜனாதிபதி இருந்தாலும் இல்லை என்றாலும் கொடி ஏறாது அப்படின்னு சொல்லக்கூடாது. 6 மணிக்கு ஏற்றுவாங்க, 6 மணிக்கு இறக்குவாங்க. ஜனாதிபதி பிரசன்னில் இல்லைனாலும் கொடி ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். மாற்றம் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜனாதிபதி பிரசனில் இருந்தாலும் இல்லைனாலும் டெய்லி ஏற்றுவாங்க, இறக்குவாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நானும் ஏற்றுக்கிறேன், நீங்களும் ஏற்றுக்கோங்க. இதை ஒரு பள்ளி மாணவி இந்தியாவின் பார்லிமெண்ட்டில் கொடி ஏற்றாமல் ஒரு புகைப்படத்தை கரன்சி நோட்டில் அச்சடித்தது தவறு என்று சுட்டி காட்டியுள்ளார். அதை மத்திய அரசாங்கம் ஏற்று, அந்த கோரிக்கையை ஏற்று இது மாதிரி கரன்சி அடிப்பதை நிறுத்திவிட்டு கொடியுடன் கூடிய பார்லிமெண்ட் புகைப்படம் பொறித்த கரன்சிகளை வெளியிட்டார்கள். இது கொஞ்சம் கரன்சி வெளியிட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதனால் இது ரேர் கரன்சி ஆகிப்போச்சு. கொடி இல்லாத ஒரு கரன்சி. அதனுடைய வரலாறு இப்போ நான் சொன்னது. ஐஜே படேல் கரன்சி குட் கண்டிஷனான கரன்சி. இன்னொரு கரன்சி ஐஜே படேல் பிளேன் இன்செட்டு ஜேசிபி அல்லது 1CP 545685. அதனுடைய நம்பர். நான் என்ன நம்பர் சொல்லுதனோ, என்ன ப்ரீஃபிக்ஸ் சொல்லுதனோ, என்ன இன்செட்டு சொல்லுதனோ அதே கரன்சி தான் நீங்கள் வாங்க முடியும். வேறு கரன்சிலாம் என்கிட்ட இல்லை. அதனால் ஒன்றை பதிவிட்டுட்டு இன்னொரு கரன்சி உங்களுக்கு நான் தரமாட்டேன். நாணயங்களில் மாறிடலாம். நாணயங்களில் வந்து நான் ஒரு செட்டு பதிவு போடுறேன். அதை ஒரு ஆள் வாங்கிட்டீங்க.
இன்னொரு செட்டு பொருள் புக் பண்ணுறீங்க, அதே நாணயத்தை நான் கொடுக்க முடியாது. ஆனால் வேறு நாணயங்கள் கொடுப்பேன். அது அதை விட கொஞ்சம் கண்டிஷனாகவும் இருக்கலாம், அதை விட கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாகவும் இருக்கலாம். அதில் மாற்றங்கள் உண்டு. நான் அதை மாற்ற முடியாது. இது அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு கரன்சிக்கும் நம்பர் உண்டு. நாணயங்களில் ஒவ்வொரு நாணயத்துக்கும் நம்பர் கிடையாது. நம்பர் பார்த்துக்கோங்க, கரன்சி கண்டிஷனை பார்த்துக்கோங்க. சூப்பர் கண்டிஷனு, குட் கண்டிஷனு. வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரைஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு டைமண்ட் இஸ்யூ யூஎன்சி கரன்சி எல்கே ஷா G54 366922 ஃபேன்சி நம்பர். பின்னாடி 4 மான்கள் இருக்கும். கையெழுத்து ஜெகநாதனா, இது வந்து எல்கே ஷா கையெழுத்து. இது ஒரு தாள் இருக்குது, ஒரு தாள் அனுப்பிச்சிருக்காரு. இது எல்கே ஷான்னு போட்டிருந்தாலே பின்னாடி வந்து காந்தி இருப்பார். இதில் வந்து அந்த 5 வந்து டைமண்ட் இஷ்யூ, இது வந்து உள்ள பூவாக போட்டிருக்கும். இது வந்து பிளானாக இருக்கும், பிளானாக இருக்கும். இதுவும் எல்கே ஷா தான். ஏன்னா இது மான் போட்டது, இது வந்து பின்னாடி காந்தி போட்டது. யூஎன்சி கண்டிஷன். யூஎன்சி கண்டிஷன் கிடையாது, யூஎன்சியே தான். காந்தி அமர்ந்திருக்கும் நிலை. அதோட இன்னொன்று என்ன கவர்னு பார்த்துக்கிடுவோம். எல்கே ஷா தான். 689421. இது 689413. ஒரே கெட்டில் உள்ளது. கொஞ்சம் இடையில கொஞ்சம் கரன்சியாக காணும். கொடுத்து விட்டுருந்தவர் 13க்கு அடுத்து 14 கொடுத்துருக்கலாம், அல்லது 21க்கு அடுத்து 22 கொடுத்துருக்கலாம். அதில் ஒன்று இல்லை, கொஞ்சம் இடையில விட்டு கொடுத்துட்டார். 13க்கு அடுத்து ஒரு 7 நாள் கழித்து 21. இதுவும் யூஎன்சி தாள் தான், பின்னால் காந்தி இருப்பார். இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கரன்சியோட பிங்க் கலர், இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி.